Hi, hello, welcome to another interesting. இந்த வீடியோவில் 10th இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். 1 மார்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 14 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்க போகிறது தான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் சேர்த்து நம்ம அஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 14 மார்க்ஸ் அப்படிங்கிறது 1 மார்க்கை ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு அந்த 14 மார்க்ஸ் வருது. அதனால் அந்த 1 மார்க்கையும் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். இதில் என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டாவே போதும். அந்த 14 மார்க்ஸுங்கிறது நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு வெக்காபுலரி பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அப்போது நமக்கு டிப்ஸும் தெரிஞ்சிருக்கணும், ரூல்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இதுக்கான எஃபோர்ட்லாம் போட தேவையில்லை. நம்ம சிம்பிளாக இதை மட்டும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பண்ண போகிறோம். அப்போ 14 மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் ஈஸியாக நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் என்னது? பிஃபோர். ப்ரீ அப்படின்னா பிஃபோர், சஃபிக்ஸ்னால் பின்னாடி. அப்போ ப்ரிஃபிக்ஸுங்கிறது பின்னாடி சேர்த்த போகிறோம், பிஃபோர். ஓகே, சஃபிக்ஸுங்கிறது பின்னாடி சேர்த்த போகிறோம். அப்போது அந்த சேர்த்துறது வந்து கரெக்டாக சேர்த்தணும் இல்லை. அதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். என்ன டிப் அப்படின்னா, நம்ம எதையுமே மெமரைஸ் பண்ணக்கூடாது. புரியாமல் மெமரைஸ் பண்ணிட்டாவே நமக்கு நியூவாக கொஷின் கேட்கும்போது நம்மளை அறியாமே பயம் வந்துடும். அதே சமயம் தப்பாகவும் எழுதுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ எப்போ நம்ம ஒரு விஷயத்தை 1 மார்க்குக்கு படித்தாலும் சரி, அதை தெளிவாக நம்ம படிக்க போகிறோம். அப்போ ப்ரிஃபிக்ஸ்க்கும் சஃபிக்ஸும் எப்படி நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ்க்கு நம்ம ஒரு வேர்டு சேர்த்துறோம், ஒரு லெட்டர், ஒரு கம்பைன்டு லெட்டர்ஸை சேர்த்துறோம். அந்த லெட்டர்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா, இப்போது நான் ப்ரிஃபிக்ஸ்க்கு சொல்கிறேன், சஃபிக்ஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியே நான் சொல்கிறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து டி அப்படின்னு எடுத்துக்கலாம். டி அப்படின்னு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நமக்கு ப்ரிஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், முன்னாடி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த டிக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃப்ரம், அவே அப்படின்ற மீனிங். அவேவா போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல அது. அப்போ லெஸ். செகண்ட் ஒன் வந்து லெஸ். லெஸ்ங்கிறது வித்தவுட். வித்தவுட்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மீனிங். அப்போ இது வந்து உங்களுக்கு சஃபிக்ஸில் வரும், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸ்க்கும் சஃபிக்ஸ்க்கும் நீங்கள் மீனிங் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எந்த ரூட் வேர்டை சேர்த்துனா இது கரெக்டாக ஃபுல்ஃபில்லான மீனிங் வருதுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபுல். எஃப்யூஎல் போடும்போது ஃபுல் ஆஃப். ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் சொல்லும் போது நம்ம ஃபுல் யூஸ் பண்ணுவோம். இதுவுமே சஃபிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ரீ. ப்ரீ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரீனா பிஃபோர், which is prefix. ப்ரீனாவே முன்னாடி தான். நெக்ஸ்ட் ஆன்டி, ANTI. ஆன்டி அப்படின்னா அகெயின்ஸ்ட். ஒரு விஷயத்துக்கு எதிராக இருக்கிறது தான் ஆன்டி அப்படின்னு சொல்கிறோம். LY. LYனா பிஹேவிங் லைக். இப்போ நீ இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பிஹேவியரில் சொல்கிறோம்ல, அது LYயில் வரும். ஸ்வீட்லி அந்த மாதிரி. LY வந்து சஃபிக்ஸ், ஆன்டி வந்து ப்ரிஃபிக்ஸ். ஏபிள். ஏபிள்ங்கிறது நம்மளோட கெப்பாசிட்டி, எபிலிட்டியை சொல்கிறது, எபிலிட்டி. ஸோ சஃபிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சப். சப்னா பிலோன்னு அர்த்தம், பிலோ. இது முன்னாடி தான் சேர்த்தோம், ப்ரிஃபிக்ஸ். ஓகே, அதுக்கு கம்மியாக சொல்கிறோம்ல, ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு கம்மியாக பிலோவில் சொல்லும் போது நம்ம சப் அப்படின்னு ஆட் பண்ணிப்போம். நெஸ், NESS. நெஸ் வந்து பி. இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அந்த ஒரு ஸ்டேட் சொல்கிறது நெஸ்ஸில் சொல்லிக்கலாம். அடுத்து IST. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ். நான் இப்போ எப்படி இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். அப்போ என்னுடைய ஸ்டேட், நிலையை சொல்கிறதுனால பீயிங். IST எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் யார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டானிஸ்ட் அப்படின்னா என்னது, பாட்டனி பற்றி படிக்கிறவங்க. அப்போ பர்சன் ஹூ இஸ் அப்படின்னு எழுதிக்கலாங்களா. அந்த பர்சன் என்னவா இருக்காங்க, அந்த பர்சன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது IST வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம். இது சஃபிக்ஸ், திஸ் ஆல்சோ சஃபிக்ஸ். நெக்ஸ்ட் ION. இது வந்துட்டு ஆக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கண்டிஷன். ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிஷன் சொல்லும் போது. ஓகே, ஒரு ஆக்ஷனையோ இல்லை ஒரு கண்டிஷன்லையோ சொல்லும் போது நம்ம ION யூஸ் பண்ணிக்கலாம். மென்ட் அப்படின்னாலுமே கண்டிஷன் தான். இப்போது எப்படி இருக்குது அந்த கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மென்ட். அப்போது EN அப்படிங்கிறது என்னது, டு மேக், உருவாக்குறது, உருவாக்குற மாதிரி இருக்கும்.
இஎன் ஆட் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் கோல்டன் அப்படி சொல்லிக்கலாம். கோல்டன்னா கோல்ட் அண்ட் கோல்டன். அப்போ இது ஒரு மேக், இது உருவாகிருக்கு தானே. கோல்டன்கிறது உருவாயிருக்கு. உட்டன் உருவாயிருக்கு. அந்த மேக் எதை பேஸ் பண்ணி இருக்கோ அப்போ வந்து இஎன் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ கோல்டன்னா கோல்டால் உருவாயிருக்கு. அப்போ இது மேக் தானே. மேக் ரெப்ரசன்ட் பண்ணி வரக்கூடிய வேர்டில் நம்ம இஎன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐபிஎல்இ. இந்த மாதிரி சஃபிக்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது இது எல்லாமே சஃபிக்ஸ். திஸ் ஒன் ஆல்சோ சஃபிக்ஸ். இதுக்கு வந்துட்டு கேன் பி, என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ரிவர்சபிள்னா முடியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிவர்சபிள்ங்கிறது முடியும். அந்த கேன் பி வந்துட்டாவே ஐபிஎல்இ. வை அப்படின்னா ஹேவிங், என்கிட்ட இருக்கிற ஒன்று. ஹானஸ்டி என்கிட்ட இருக்கு. ஓகே. நீடி தேவைப்படுறவங்க. அப்போ இருக்கு. அந்த ஹேவிங் அப்படின்ற ஒரு மீனிங் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ஒய் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓஆர் வந்து பர்சன் ஹூ இஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லர், அவங்க யார்? ஒரு பர்சன். அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஓஆர் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போதோ ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போதோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஓஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு பர்சனை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ரீ அப்படின்னா திரும்பன்னு அர்த்தம். அகெயின் அப்படின்ற ஒரு மீனிங்கில் கம்ப்ளீட் ஆகுது அந்த வேர்ட் அப்படின்னா அப்போ நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா. அடுத்து அப்படின்னா நாட், இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல. இல்லை அப்படின்ற ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நாட், இல்லைன்னு சொல்லலாம். வித்தவுட், இல்லாததை சொல்லும் போது நம்ம நான் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இம்னாலும் இல்லை, நாட், அதை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கணும். மிஸ், இது எல்லாமே ப்ரிஃபிக்ஸ். மிஸ் வந்து உங்களுக்கு ராங் விஷயம், இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல சொல்லும் போது நம்ம மிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் அப்படின்னா டூ மச், அதிகமாக இருக்கிறது தான் ஓவர். எக்ஸாம்பிள் ஓவர்லோடு இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அண்டர் அப்படின்னா கம்மி. டூ லிட்டில், ரொம்ப கம்மியாக இருக்கிறத நம்ம அண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த ரொம்ப கம்மியாக இருக்கீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம அண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பை அப்படின்னா 2. ஓகே. டூ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ட்ரை அப்படின்னா 3. குவாட் QUAD, குவாட் அப்படின்னா 4. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ERல கம்ப்ளீட் ஆச்சுன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கம்பேரிங் எழுதிக்கிறேன். அடுத்து OLOGY, இதில் வந்ததுன்னா ஸ்டடி ஆஃப். இப்போ நம்ம ஏதாவது எடுத்து படிக்கிறோம், பயாலஜி. ஓகே. ஸ்டடி ஆஃப் வாட் அந்த மாதிரி இருக்கும்போது OLOGY நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. வித் திஸ் ரூல், இந்த ரூல் பேஸ் பண்ணி நம்ம புக் எக்ஸசைஸில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சரிங்களா. இல்மே எழுதிக்கலாம். இல்லிட்ரேட், இதுவுமே ஆப்போசிட்டில் சொல்லும் போது படிச்சிருக்காங்க படிக்கல. அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். ஓகே. ப்ரிஃபிக்ஸில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லிட்ரேட் அப்படின்னா படிக்காதவங்க, லிட்ரேட்னா படித்தவங்க. அப்போ இல்லைங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது? இல்லை அப்படிங்கிற மீனிங்கு. அப்படின்னாலும் ஆப்போசிட். குவாலிஃபை, அடுத்து டிஸ்குவாலிஃபை, இதுவுமே நம்ம இங்கே எழுதிக்கலாம். இதெல்லாமே ஆப்போசிட் மீன் பண்ண போகுது. இல்லை அப்படிங்கிற மீனிங் எல்லாமே இந்த ஆப்போசிட். ஓகே. ஆப்போசிட்டில் இருக்குது. சூப்பர்னா அதிக அளவு, ஓவர்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் சூப்பர். அப்போ சூப்பர் நேச்சுரலோட சூப்பர் நேச்சுரல், அதிக அளவு, பெரிய சக்தி அப்படின்லாம் சொல்கிறோம்ல அது. அர்பன்கிறது ஓகே நவுன். சப்னா என்ன சொன்னேன்? பிலோ. அப்போ அர்பனுக்கு கீழே பிலோவில் இருக்கிறது சப்பர்பன் அப்படின்னு சொல்லலாம். மேல் நியூட்ரிஷனால் இதுவுமே நெகட்டிவ், ஆப்போசிட், இல்லாதது. நியூட்ரிஷனாக இருக்கிறது, மேல் நியூட்ரிஷனாக இல்லாதது. அடுத்து சஃபிக்ஸில் பாருங்கள். சைல்டுஹுட், எபிலிட்டி, எக்ஸாமினேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்லாவிஷ். ஓகே. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சஃபிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஐஓ என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே போட்டிருப்போம் பாருங்கள். ஆக்ட் ஆஃப், கண்டிஷன் ஆஃப், எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு ஆக்ட். ஓகே. அடுத்து ஒயில கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ இது என்னது? அந்த ஒயில கம்ப்ளீட் ஆச்சுன்னா அந்த ஒரு ஸ்டேட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எபிலிட்டி. ஓகே. இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம படித்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி
will solve the book exercise. Okay. First one, accurate. இதில் prefix suffix ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் எது பேஸ் பண்ணி நம்மளால் போட முடியுமோ அதை போட்டுக்கலாம். அக்யூரேட். அக்யூரேட் என்னது? கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோமா? அப்போது அக்யூரேட் அப்படின்னா அங்கே கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டோம். அப்போ இதை நம்ம எப்படி ப்ரிஃபிக்ஸாக சஃபிக்ஸாக மாற்ற முடியும்? கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இல்லை, அப்படி தான் நம்மளால் ஆப்போசிட்டில் சொல்ல முடியும். அப்போது இங்கே சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆப்போசிட்டாக எது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதில் எது கரெக்டாக இருக்கும்? எஸ், இன் எல்லாமே நெகட்டிவ் சொல்கிறது. ஸோ இன்அக்யூரேட். அக்யூரேட்டாக இருக்குது, அது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்போது ப்ரிஃபிக்ஸோ ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே நமக்கு ப்ரிஃபிக்ஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்அக்யூரேட். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரிஞ்சிருக்கு, அப்போ புரியலன்னு சொல்லலாம். புரியலன்னு சொல்லும் போது நமக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், which is misunderstand. மிஸ்அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியல. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்னா புரியுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னா புரியல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போது இங்கே மேல் ப்ராக்டிஸ். மேல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அது. டெக்னாலஜி. டெக்னாலஜினா அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எதுவும் ஆட் பண்ணும். ஆல்ரெடி OLOGY இருக்குது. அப்போ டெக்னாலஜிக்கல் எதுங்கிறது ப்ரிஃபிக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், சஃபிக்ஸ் ஆட் பண்ண முடியாது. அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பயோ மட்டும் ஆட் பண்ணி பயோ டெக்னாலஜி அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபேஷன். ஃபேஷனுக்கு முன்னாடி எதாவது போட முடியுமா? எதுவுமே போட முடியாது. அப்போ ஃபேஷனபிள். ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண முடியாது, ஸோ சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லலாம். அப்போ இன்டிஃப்ரெண்ட்டும் நீங்கள் எழுதிக்கலாம், இது டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறதையும் எழுதிக்கலாம். அனதர் இஸ் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சைல்டு, இது சில்ட்ரன் அப்படியே மாற்றிக்கலாம். சிங்குலர் டு ப்ளூரல் மாற்றினாலும் உங்களுக்கு அது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அது கேட்டகரியில் தானே வருது, ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம். நேஷ்னல். நேஷ்னலைஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இன்டர்நேஷ்னல் அப்படின்னு எழுதலாம். அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி, அந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்குமா இது கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆரிஜின். ஒரிஜினல். ஆரிஜின் ஒரிஜினல். முன்னாடி எதை ஆட் பண்ண முடியாது, பின்னாடி தான் ஆட் பண்ண முடியும். ஒரிஜினாலிட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ஜாய். என்ஜாயபிள். இது ஒரு ஸ்டேட் சொல்கிறதுனால ஏபிள், கெப்பாசிட்டி சொல்கிறதுனால நம்ம ஏபிள் எழுதிக்கலாம். என்ஜாயபிள். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் இல்லை, பட் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து தான் இருப்பாங்க எக்ஸாமில். நீங்கள் அந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் இதுக்கு வந்திருக்கு, எது போட்டால் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பேஸ் பண்ணி போடும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இது மேட்ச் ஆகுது, இது மேட்ச் ஆகலை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி கிளிக் த ஆன்சர். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நியூ வேர்டை மாற்ற சொல்கிறாங்க. ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் அப்ரோப்ரியேட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ஆட் பண்ணி நியூ வேர்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேட்டகரி நம்ம பார்த்தாச்சு. அடுத்த கேட்டகரி பாருங்கள். fill in the blanks by adding appropriate prefix suffix to the word given in the bracket. இப்போது நீங்கள் இந்த வேர்ட் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அதை சஃபிக்ஸாவோ ப்ரிஃபிக்ஸாவோ மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இருந்தது, லைக் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூரேட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம், மேட்ச் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு கொஷின் ஃப்ரேமில் கொடுத்துருக்கிறதுனால அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ஆட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் படிக்கலாம். ஹீ வாஸ் ஸ்லீப்பிங் டேஷ் இன் ஹிஸ் கோச். அவனுடைய கோச்சில் ஸ்லீப் பண்ணிட்டு தான், தூங்கிட்டு இருந்தான். அப்போ எப்படி எழுதலாம்? கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏபிஎல்இ மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. காவ்யா ரைட்ஸ் அ டேஷ் டு ஸ்கூல். சைக்கிள்னு இருக்குது, பை சைக்கிள் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது. தேர் வாஸ் ஒன்லி அ டேஷ் ஆஃப் பீப்புள் இன் த தேட்டர். தேட்டரில் வந்து எப்படி சொல்கிறாங்க? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேள்விப்பட்டிருப்போமே, நம்ம என்ற அளவுக்கு தான் இருக்காங்க
handful of people. It is dash to cut sandalwood trees. Sandalwood trees இது பண்ணுறது illegal. அப்போது லீகல்ங்கிறது பாசிட்டிவ், இல்லீகல் நெகட்டிவாகவும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். the dash of the president. இப்போ தன்னு உங்களுக்கு வந்திருக்குன்னா தக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன போடக்கூடாது, வேர்பை போடக்கூடாது, நவுனாக தானே இருக்கணும். அப்போ இந்த அரைவோடைய நவுன் ஃபார்ம் எப்படி எழுதிக்கலாம், அரைவல். ஓகே. the man behave dash in front of the crowd. பிஹேவ் பண்ணது, அப்போது இங்கே வந்துட்டு அந்த கேரக்டரை சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க இருந்த அந்த ஒரு சுச்சுவேஷனை சொல்லியிருக்காங்க. அப்போது அப்நார்மல், அவன் நார்மலாக இல்லை, அப்நார்மல். ஸ்வாதி ஹேட் நோ டேஷ் ஆஃப் விசிட்டிங் த டாக்டர். இங்கேயுமே என்ன பண்ணிக்கலாம், நவுன் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டென்ஷன். The bacteria are so small that you need a dash. என்ன தேவை பாக்டீரியா பார்க்க? எஸ், மைக்ரோஸ்கோப். அப்போது இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது எல்லாமே போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் மல்டிபிள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குது. இப்போ ரீனா ரீரைட், அப்போ இந்த ரைட்டுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது போட்டால் கரெக்டாக இருக்குமா, போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஆன்சர் கரெக்டோ அது மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்போ ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் கிளிக் பண்ணுற மாதிரி அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். அப்புறம் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த டைலமாவே இருக்காது, இது வருமா அது வருமா. ஏன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாவே நமக்கு நிறைய டைலமா இருக்கும், வெதர் திஸ் ஆர் தட் அப்படின்னு. அந்த மாதிரி டைலமா எதுவும் க்ரியேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த ரூல்லாம் பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். ரிப்பீட்டடாக கூட படிக்கணும்ன்ட்டு இல்லை. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க டிப்ஸ் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிங்கனாவே போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இங்கிலீஷில் கிராமர் பார்ட்லேயும் சரி வெக்காப்ஸ்லேயும் சரி நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். வீடியோஸ் நாங்கள் கொடுக்குற வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பண்ணாவே போதும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கேட்டகரியுமே உங்களுக்கு வந்துட்டு சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் நார்மலைசேஷனில் தான் இருக்குது, பட் நம்ம இது சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அந்த ஆங்கிள்லேயே பார்க்கலாம். We can add suffix like meant, tion, sion, ness, ation, ity, al to verbs and adjectives. வேர்ப்லேயும் ஆட் பண்ணலாம், அட்ஜெக்டிவ்லேயும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்மைர், அட்மைர் எப்படி எழுதலாம், அட்மைர் அப்படிங்கிறது வேர்ப். அப்போ அட்மைரேஷன் ஐஓஎன் ஆட் பண்ணிங்கன்னா அது நவுனாக கன்வெர்ட் ஆகிடும். அரைவ் அப்படிங்கிறது உங்களுக்கு நவுன் வேர்ப் தான், அது நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம், அரைவல். கேர்லெஸ், கேர்லெஸ்னஸ். ஃபெயில், ஃபெயிலியர், யூஆர்இ ஆட் பண்ணுறீங்க இங்கே. இன்க்ளூட், இன்க்ளூஷன். இன்டென்ஸ், இன்டென்ஸ், இன்டென்சிட்டி. பனிஷ், பனிஷ்மெண்ட். ஓகே, இது வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி சில சஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேர்பு அட்ஜெக்டிவ்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னவா மாறிடும், நவுன் கேட்டகரிக்கு மாறிடும். சம் வேர்ட்ஸ் ஆர் டர்ன்ட் இன் டு நவுன்ஸ் வித்தவுட் ஆடிங் சஃபிக்ஸ். ஆட் பண்ணாமையே அது மாறும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளீட், பிளட். லாஸ், எஸ்இக்கு பதிலாக எஸ்எஸ் ஆட் பண்ணும். ப்ரூஃப்க்கு ஓஓஎஃப் யூஸ் பண்ணும். அப்போ சம் வேர்ட்ஸ் ஆர் டர்ன்ட் இன் டு நவுன்ஸ் வித்தவுட் ஆடிங் எனி சஃபிக்ஸ். ஸ்பீக்கிங் அது ஸ்பீச். அப்படியே டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு சஃபிக்ஸும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இருக்கிற வேர்ட்லேயே சில ஆல்ட்ரேஷன் மட்டும், இருக்கிற லெட்டர்ஸ்லேயே ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா அது நவுனாக சேஞ்ச் ஆகிடும். சிலதுலாமே நவுன்லேயும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் வேர்ப்லேயும் இருக்கும். இப்போ அட்டெம்ப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளால் நவுன்லேயே எழுத முடியும், வேர்ப்லேயே எழுத முடியும். சேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் ரைட் இட் அஸ் நவுன் ஆஸ் வெல் அஸ் வேர்ப். ஃபார் கண்ட்ரோலுக்கும் அதே மாதிரி தான், டிசையருக்கும் அதே தான், எஸ்கேப்க்கும் அதே தான். ஃபார் தீஸ் வேர்ட்ஸ் யூ கேன் புட் as noun as well as verb. ஓகே, சில எக்ஸாம்பிள் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசைட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் அதை வந்துட்டு வேர்ப்லேயே எழுதியிருக்காங்க, அதே சமயம் நவுன்லேயே எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், he decided to turn down her request. அவங்க டிசைட் பண்ணுறாங்க, முடிவு எடுத்துட்டாங்க. அடுத்து he made a decision to turn down her request. இப்போ ரெண்டுக்கும் பாருங்கள் எந்த இடத்துல வேர்பாக ஆக்ட் ஆகிருக்கு, எப்படி அது நவுன்னாக வரும்போது மாறி இருக்கு. இதுதான் இங்கே கான்செப்ட். அப்போ டிசைடு ரெண்டு ஆங்கிளையும் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் ரிவ்யூ,
review the review of the matter by the team members. இந்த இடத்துல அது நவுனா ஆக்ட் ஆயிருக்கு. the team members reviewed the matter. ஸோ இங்கே verb ஆக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம படித்து இந்த ப்ராக்கெட்டை ஃபில் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். the boy had to give. ஸோ பிஃபோர் தட் நம்ம அந்த கண்டிஷன் படிச்சுக்கலாம். complete the following sentences using the noun form of the words given in brackets. ஸோ நம்ம noun form யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. the boy had to give a proper, yes, very good, explanation. ஒரு ION ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா it changes into noun. Next one, they could make dash about the future. they could make, இங்கே வந்துட்டு உங்களுக்கு adjective or object placeல இருக்குது அப்படின்னா ION. இது நவுனாக நம்ம மாற்றிக்கலாம். prediction. at one point in life. ஸோ have it in mind, நவுன்கிறது வந்துட்டு அது ஆப்ஜெக்ட் பிளேஸ்லேயும் இருக்கும், சப்ஜெக்ட் பிளேஸ்லேயும் இருக்கும், அட்ஜெக்டிவாகவும் இருக்கும். at one point in life he had no, சூஸ்க்கு எப்படி எழுதணும், choice. ஓகே. the monuments are to be preserved because of their historical significance. இங்கே டீக்கு பதிலாக நம்ம என்னவா மாற்றணும், எஸ், significance. ஜஸ்ட் ஒரு சி ஆட் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இது எல்லாமே நம்ம சஃபிக்ஸில் பார்க்கலாம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் ஸோ மெனி டிஸ்ட்ராக்ஷன். ஜஸ்ட் ஒரு ஐஓஎன் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள் எல்ஒய் ஆட் பண்ணியிருக்காங்க. எஸ், த ஃபஸ்ட் ஒன் ஹாஸ் டு பி டன் ஃபார் யூ. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் diligently. இங்கே எல்ஒய் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இஎன்சிஇ ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ சஃபிக்ஸில் ரெண்டு ஆப்ஷன் இருந்ததுன்னா ரெண்டு ஆப்ஷன் அட் அ டைமில் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று எல்ஒய் கொடுத்துருப்பாங்க, ஒரு இஎன்சிஇ சிஇ கொடுத்துருப்பாங்க. ரெண்டில் நீங்கள் ஏதோ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டு ஆங்கிளுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வி சக்சீட் இருக்குது, நம்ம சக்ஸஸ் இருந்துச்சுன்னா சக்சீடட் அப்படி மாற்றிக்கிறது. அண்ட் நளினி லீட்ஸ் அ ஹாப்பி லைஃப். ஓகே. ஹாப்பி இருந்துச்சுன்னா ஹாப்பினஸ், ஹாப்பியஸ்ட் சஃபிக்ஸில் மாற்றிக்கலாம். ஃபெயில்டுன்னு இருக்குது, அப்போ ஃபெயிலியர் எழுதிக்கலாம். டிஸப்பாயிண்டனுக்கு டிஸப்பாயின்மெண்ட், மென்ட் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி டிஸ்அப்பாயிண்டட் இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரிசம்பிள்ஸ், இங்கே வந்து ஏஎன்சிஇ வரும். ரிசம்பிளன்ஸ், ஏஎன்சிஇன்னு உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே. இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறதா மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதனால ஞாபகம் வச்சுக்கலாம். இண்டிபெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். இந்த டி எடுத்துகிட்டு யூ ஜஸ்ட் ஆட் சிஇ. இங்கே இஎஸ் எடுத்துகிட்டு ஏஎன்சிஇ. தட்ஸ் இட். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுவுமே சஃபிக்ஸ் கேட்டகரி தான். ஹானஸ்டாக இருந்தால் ஹானஸ்டி. ப்ரூஃப், ஓஎஃப் எழுதிக்கலாம். ஸ்பீக்குக்கு ஸ்பீச். மேக்ஸிமம் உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ணுற மாதிரி தான் வரும். பாருங்கள், பஞ்சுவல். ரெகுலர்னால் இர்ரெகுலர் எழுதிக்கலாம். இது சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணுவீங்க. அரைவுக்கு வந்து அரைவல்னு பார்த்தோம். அட்ராக்ட்ஸ்னால் அட்ராக்ஷன், எஸ்க்கு பதிலாக ஐஓஎன் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் புக் எக்ஸசைஸில் இருக்கிற வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே மேக்ஸிமம் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். குயிக் அப்படின்னா குயிக்லி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஞாபகம் வச்சுட்டு அடிஷ்னலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். யூ கேன் ஈஸிலி அட்டன். இந்த 1 மார்க் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பாய். தேங்க்யூ.